கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 2024 ஆண்டின் இந்த கடைசி வாரம் வரை கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசித்த 103ஆம் சங்கீதத்திலே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்காமல் இன்றைக்கு நாம் இந்த கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2024 ஆண்டிலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் இந்த 40 வருஷமும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. இந்த கடைசி வாரத்துல சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம். சிறுமைப்படுத்தி அந்த வசனம் சொல்லுகிறது, நீ தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. சிலருடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் போல இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் பரிபூர்ணம் உண்டாகல. ஆனால் இந்த வனாந்திரமான சூழ்நிலையிலும் இந்த வறட்சியான நிலையிலும் கர்த்தர் நீ இன்னும் ஆண்டவருடைய என் கட்டளைகளை கை கொள்வாயா கை கொள்ள மாட்டாயா அப்படின்னு சொல்லி அவர் நடத்தி வந்திருக்கிறார். சில வேளைகளிலே கர்த்தர் வனாந்திரத்திலே நடத்தி வருகிற தேவன். நேற்றைக்கு 363வது நாள் 63ஆம் சங்கீதத்தை தியானித்தோம். அந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம் என்றால், தாவீது வனாந்திரத்தில், யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த சங்கீதத்தின் முதல் வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறது? தாகமாயிருக்கிறது. யோசித்து பாருங்க, நமக்கு ஒருவேளை எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம தாகமாக இருப்பதல்ல, வறண்டு போன சூழ்நிலை, விடாய்த்து போன சூழ்நிலை, வனாந்திரம் போன சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் கர்த்தரை தேட வேண்டும். நீர் என்னுடைய தேவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்படி சொன்ன அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதே அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். ஆமென். அப்போ நம்முடைய வனாந்தரமான வறட்சியான சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை தேடுவோமானால், ஒருவேளை எல்லாருக்கும், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் இந்த வருஷம் எனக்கு பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாமல் இருக்கலாம். சில நன்மை எனக்கு கிடைக்கவே இல்லையே, எனக்கு வனாந்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக சில ஆண்டுகள் வனாந்தரத்தின் பாதையிலே கொண்டு போவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்பதாய் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வந்தார்கள். இந்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார். அந்த வார்த்தையை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், நடத்தி வந்த தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்களேன், நடத்தி வந்த தேவன். அல்லேலூயா. என்னுடைய முதல் குறிப்பு, நம்மை நடத்தி வருகிற தேவன். எதிலே? வனாந்திரமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். வனாந்திரம் போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த வனாந்திரத்தின் பாதையிலும் உங்களை கைப்பிடித்து நடத்தி வருகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நடத்தி வந்த தேவன். அந்த நடத்தி வந்த தேவனை நாம் நன்றி செலுத்தி துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம்
48:15 வாசித்து பாருங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். இங்க என்ன போட்டிருக்குது? ஆதரித்து வந்த தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நடத்தி வந்த தேவன், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை. சொல்லுங்களேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆதரித்து வந்த தேவன். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரை நம்மளை ஆதரிக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். தகப்பனும் தாயும் கைவிடலாம், கணவர் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், நம்பினோர் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை ஆதரித்து வருகிற தேவன். மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோசுவா 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. மூணாவது பாயிண்ட் என்னது? கடந்து வந்த. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது பாயிண்ட் என்னது? கடந்து வந்த, நடந்து வந்த, ஆதரித்து வந்த. மூணாவது கடந்து வந்த. ஹல்லேலூயா. கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும். இஸ்ரவேல் அது என்ன சொல்லுகிறார்? நம்மையும் நம்முடைய பிதாக்களையும். இதுல 2வது தலைமுறை 3வது தலைமுறை கிறிஸ்தவங்களாம் வந்துட்டோம். இங்க முதல் தலைமுறை யோசித்து பாருங்க. நம்முடைய பிதாக்களை யோசித்து பாருங்க. உங்க பாட்டி தாத்தாவை யோசித்து பாருங்க. எத்தனையோ அம்மாமாரெல்லாம் மூத்தவங்களாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க எவ்வளோ ஆரம்பமா வந்தாங்க தெரியுங்களா? அந்த நாட்கள்ல சொல்லது அப்படியே ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் குறைவு. ஐயா சொல்லிட்டாரு. ஆனால் சொத்து இயேசுதான். ஆனால் அந்த பிதாக்கள் பாருங்க, கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். நினைச்சு பாருங்க, கர்த்தர் செய்த அற்புதங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த அடையாளம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் சரியா வியாதியில கஷ்டப்பட்டீங்க? அந்த வியாதியெல்லாம் எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பணம் கொடுத்தோம், ஒன்றும் இல்லாம கர்த்தர் சுகமாக்கினாரே. நாட்கள் ஆலயத்துக்கு இன்னைக்கு ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? ஐயா, எனக்கு இதை செய்யவே முடியாதுங்க, இது என்னால முடியாத காரியம், ஆனா இயேசு என்னை சுகமாக்கினார். உடனே அந்த நாட்கள் அம்மாமார்கள் அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பிதாக்களை நினைச்சு பாருங்க. இந்த காலையில அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். படிச்சவங்க இல்ல, இன்னைக்கு அவங்களுடைய சந்ததி எப்படி இருக்குது பாருங்க. அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் 3வது தலைமுறை 4வது தலைமுறைலாம் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சதுல அம்மாமாரில் பார்த்தவன், அதுக்கு பிறகு என்னுடைய வயதுக்கு ஒத்தவங்க, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள். அப்போ ஏறக்குறைய 4 தலைமுறை இந்த இடத்துல நான் பார்த்துட்டேன். ஆச்சரியமா இருக்குது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் இன்னைக்கு எவ்வளோ அற்புதங்கள். கடந்து வந்த பாதைகளிலே கர்த்தர் எல்லாரையும் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். அதனால தான் அந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா என்ன சொல்லுகிறார்? நானும் என் வீட்டாருமோ வென்றால். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்களை சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியன் தேவர்களையும் சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நானும் கடந்து வந்த பாதையில் என்னை நடத்தின கர்த்தருக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நடத்தி வந்த தேவன், ஆதரித்து வந்த தேவன், அப்புறம் கடந்து வந்த பாதைகளிலே நம்மை காப்பாற்றின தேவன். ஹல்லேலூயா.